ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு 17ஆம் தேதியிலிருந்து மார்ச் 17 முதல் மார்ச் 31 வரை 15 நாட்களுக்கு சனியினுடைய நட்சத்திர சாரத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. அதற்கு 12 லக்னத்திற்கும் பதிவு இதில் மேஷ லக்னத்துக்கு முதல் பதிவு. இப்போ மேஷத்துக்கு 12ஆம் வீட்டில் இந்த 3 கிரகம் சேருது. நம்ம எப்போவுமே சொல்கிறோம் 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் தீது செய்யும் அப்படின்னு. அப்போ 12இல் இந்த 3 கிரகம் சேர்றதுனால என்ன விளைவுகள் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு பணம் அப்படிங்கிறது நம்மளுடைய 2ஆம் இடம். அதே நம்ம சிந்தனை, நம்ம ஆரோக்கியம், நம்மளுடைய செயல்திறமை அப்படிங்கிறது லக்னம். இப்போ இந்த லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல கிரகங்கள் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம முயற்சிகளில் ஒரு அப்செட்டு கிரியேட் பண்ணும். அது தடுக்கும். நம்மளுடைய ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தடுக்கக்கூடிய பாவம் 12ஆம் பாவம். ஸோ அதில் நம்ம கேர் எடுத்துக்கணும். இது சின்ன குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு சோம்பல் இருக்கும், ஒரு கிராஸ்பிங் பவர் கம்மியாகும், அல்லது விளையாட்டில் தோல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மைண்டு ரொம்ப டீப்பாக அதை துன்பமாக நினைக்கும், தன்னைத்தான் வருத்திக்கும். அதே நம்ம மிடில் ஏஜில் படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் தூக்கம் அதிகமாக இருக்கும், ஞாபகம் மறதி அதிகமாக இருக்கும், மற்றும் நம்மளுடைய ஐக்யூ வேல்யூ சரியாக வேலை செய்யாது. நம்மளுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் தானே கெடுத்துக்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிக்கிறது. ஹாப்பியாக இல்லை நான், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அதை க்ரியேட் பண்ணுறது. இதெல்லாம் எதன் சார்ந்து வரும்? படிப்பு சார்ந்தும் ஸ்ட்ரெஸ்ஸு வரும், நம்மளுடைய ஆரோக்கியம் சார்ந்தும் ஸ்ட்ரெஸ்ஸு வரும், நம்மளுடைய விருப்பம், நாம் ஒன்று விருப்புகிறோம், அந்த விருப்பப்படி சூழல் அமையலை, நடக்கலை அப்படின்னாலும் இந்த ஸ்ட்ரெஸ் வரும். இதே நீங்கள் வேலை பார்க்குறீங்க, படித்து முடித்து வெளியே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா போட்டி பொறாமைகள், அதனால் நமக்கு மனத்தாங்கல்கள், அதை நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க அல்லது நம்மளை எதிரியாக நினைக்கிறாங்க, நம்மளை எப்படியாவது தோல்விக்கு ஆளாக்கணும்னு நினச்சி ஒரு கூட்டம் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது, அதை எப்படி நான் தாங்கிக்கிறது அப்படின்னு வேதனைப்படுறது. இப்போ நம்மளுடைய செயல்திறன் அப்படிங்கிறது லக்ன பாவம், சிந்தனை. இந்த 12ஆம் வீட்டில் வரும்பொழுது என்ன ஆகும்னா சூழல்கள் பூரா அப்படியே மாறும். யாராவது ஒருத்தர் நம்மளை பற்றி கலகம் பண்ணுறது, வதந்தி பேசுகிறது, புறம் பேசுகிறது, விமர்சனம் பண்ணுறது, வேலை பார்க்குற இடத்துல நம்ம எஃபிஷியன்ஸை குறைச்சி மதிப்பிடுறது, இந்த மாதிரி சதி வேலைகளில் ஆட்பட்டு தோற்று போகிற மாதிரி ஃபீல் பண்ணி இது பண்ணுறது இந்த 15 நாளில் கவனமாக தேவை. சரி, உறவு சார்ந்த வகையில் என்ன பண்ணும்? திருமணமானவர்களாக இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா, இதே 12ஆம் இடம் பிரிவினை பேசும். என்ன பேசினாலும் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கே வராது. நாம் ஒன்று பேசினா அதில் 10 தப்பு கண்டுபிடிச்சி தேவையில்லாமல் நம்மளை பழி பாவத்துக்கு ஆளாக்கிற வேஷம்தான் நடக்கும். அது எதனால் அப்படின்னா, நமக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது துலாம் வீடு. அந்த 7ஆம் இடத்துல நமக்கு சுக்கிரன் தான் அங்கே அதிகாரி. அதே மாதிரி 5ஆம் இடம் என்பது நமக்கு குழந்தை ஸ்தானம் அல்லது நம்முடைய ஆசைகள், ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக பழகிறது. மேஷ லக்னத்துக்கு சூரியனாகவும் சுக்கிரனாகவும் செயல்படுது. அப்படிப்பட்ட ஒரு விருப்பங்கள் 12ஆம் இடத்துல போகும்போது அந்த விருப்பமே நமக்கு காணல் நீராக போயிடுது. நாம் நினைக்கிற மைண்ட் செட்லேயே ஒய்ஃபும் இருக்க மாட்டாங்க, அல்லது பெண்களாக இருந்தால் கணவனும் இருக்க மாட்டாங்க. அதனால் என்ன ஆகும்? ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். இல்லையா, ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக வெளியூர் போக வேண்டிய சூழல், பிரிவு அப்படிங்கிற வேலையாவது அது ஏற்படுத்தும். நமக்கு தசாபுத்திகள் நல்லா இருந்து கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் இல்லை சார் அப்படின்னு இருந்தால் கூட இந்த 12ஆம் இடம் என்ன செய்யும்னா வேலை நிமித்தமாக கொஞ்சம் இந்த 15 நாளில் ஒரு டிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணி விட்டுரும். இது போக ஆரோக்கிய ரீதியாக நம்ம எடுக்கணும் அப்படின்னா
சில ஃபீவர் சம்மந்தப்பட்டது, தொற்று சம்மந்தப்பட்டது, ஹீட்டு சம்மந்தப்பட்டது, தூக்கம் சரியாக தூங்கலைனால அங்கே ஹீட்டு கிரியேட் ஆகிரும். கண், ஹார்ட்டு, இடுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ ஆல்ரெடி நமக்கு இது புதன் நரம்பை குறிக்கிறவது நமக்கு நோய் கிரகம். இஎன்டி ப்ராப்ளத்தையும் புதன் தான் குறிப்பார். நம்முடைய கை கால் வலி சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் புதன் தான் குறிப்பார். அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் புதன் தான் குறிப்பார். இப்போ அந்த கிரகத்தினுடைய தாக்கம் சனியாக வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இதன் மூலமாக நமக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு, மருத்துவ செலவு வந்துச்சுனாலும் அந்த 12ஆம் இடம் வேலை செய்யும். சரி, இப்போ இவ்வளவும் நம்ம சொல்கிறோம், தொழில் ஸ்தானத்துக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டால், அடிஷனல் வேலையை செய்ய வைக்கும். வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் கூடுதல் பொறுப்பு, அதன் மூலம் நமக்கு மன அலைச்சல் அதிகமாகும். பட் வேலையில் பாதிப்பை கொடுக்காது, கூடுதல் பொறுப்பை கொடுக்கும். இப்போ தொழில் செய்கிறவங்க அடிஷ்னலாக நம்ம ஒரு மூலதனம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி செலவு பண்ண வைக்கும். இப்போ இதே பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயம், தந்தை வர்க்கம் சம்மந்தப்பட்டது, மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் உருவாகும், அல்லது அவங்களோட நம்மளுடைய உறவுகள் பாதிக்கப்படும். இப்போ வெளிநாடு தொடர்பு அப்படிங்கிறதுலே ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் மெயின்டைன் ஆகும், கூடுதல் செலவாகவும் செய்யும். இப்போ வெளிநாட்டுக்கு ஒரு சுற்றுலா போகிறதா இருந்தாலும், வேலை தேடி போகிறதா இருந்தாலும் கூடுதல் செலவை நம்ம அனுபவிக்க நேரும். இதெல்லாம் நமக்கு பொது பலன். இப்போ நான் விஷயத்துக்கு வர்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நம்மளுடைய உபநட்சத்திரம் என்னன்னு பார்த்துக்கணும். மேஷ லக்னம் அப்படிங்கிறது தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆனால் உபநட்சத்திரம் என்பது கணிச்சா தான் தெரியும். அப்படி கணித்து பார்க்கும்போது சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 பேரும் 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்புகளாக இருந்து, இந்த 3 பேரில் யாருடைய திசை நடந்தாலும் சரி, புத்தி நடந்தாலும் சரி, அந்தரம் நடந்தாலும் சரி, சூட்சுமம் நடந்தாலும் சரி, சூட்சுமெல்லாம் 10 நாள் 15 நாள் தான் நடக்கும், அந்த மாதிரி நடந்தாலும் சரி இந்த வலி வேதனைகள் இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம் 8, 12ங்கிறது திடீர் பிரச்சனை, திடீர் கஷ்ட நஷ்டம், திடீர் வம்பு வழக்கு, திடீர் ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறத கொடுக்கும். இல்லைன்னா கடன் சார்ந்த பிரச்சனையினால் நம்ம தலைமறைவாக இருக்க சொல்லும். அல்லது சில பேருக்கு ஆக்ஷன் வந்துடும், தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சட்டபூர்வமான நடவடிக்கைகளை, சிறை தண்டனை முதல் கொண்ட நடவடிக்கைகளையும் அது செய்யும். நான் இதெல்லாம் சொல்கிறது அந்த பாவத்தினுடைய பலன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். அதனால் எல்லாருக்குமே நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது அவங்கவுங்களுடைய ஜாதகப்படி. இப்போ சூரியன் 2, 6, 10 தொடர்பாக இருந்ததுன்னு வைங்க, அதே மாதிரி புதன் 4ஆம் இட தொடர்பாக இருந்ததுன்னு வைங்க, அதே மாதிரி சுக்கிரன் 6ஆம் இட தொடர்பாக இருந்து நம்ம ஜாதத்தில் இருந்ததுன்னா, இந்த சமயத்தில் தான் நம்ம வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். அல்லது 2வது வேலை டக்குன்னு போய் ஜாயின் பண்ண இந்த 15 நாள் உங்களுக்கு உதவும். இப்படி நல்ல காரியங்களும் இருக்குது. அதனால் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன்னா அந்த பாவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறோம். தனிப்பட்ட ஜாதகமே ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட சரித்திரமாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.